அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம். அது நீங்களே பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல வந்திருக்கு, பேப்பர்ல வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. அதை சற்று மாறுபட்ட கோணத்துல நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஆச்சா, ஒரு பொருளை பார்க்கின்ற பார்வைகளை பொறுத்து அந்த பொருளினுடைய அமைப்பு மாறும்னு ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட் இருக்கு. நிலாவை ஒரு கவிஞர் பார்த்தா நிலாவா பார்ப்பார். அந்த நிலாவை பத்தி நிறைய பாட்டு பாடுவார். அப்புறம் அம்மா சாப்பாடு விட்டும் போது நிலாவை காட்டி உனக்கு பிடிச்சி கொடுக்குறேன், அது ஒரு பொம்மை அப்படின்னு அம்மா பாடும். அதே மாதிரி நிலாவை வெவ்வேறு கோணத்துல நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது மாதிரி பார்வை, இது என்னுடைய பார்வை. இந்த பார்வையினுடைய தலைப்பு மனிதம் சாகவில்லை, மனிதம் சாகவில்லை அப்படிங்கிற தலைப்பு. ஆனா இதனுடைய சஸ்பென்ஸ் உங்களுக்கு பின்னால வருது. மனிதம் சாகவில்லைங்கிற சஸ்பென்ஸ் பின்னால கொடுத்துருக்கேன், பார்க்கலாமா? இப்ப சமீபமா டாக் ஆஃப் தி டவுன் நியூஸை திறந்து எடுத்தோடனே வயநாடு சம்பவம் தான். அது எப்படி நடந்தது, ஏது நடந்ததுங்கிறது இதுவரைக்கும் அனுமானிக்க முடியாத அளவுக்கு அது தொடர்ந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது 350 வரைக்கும் அவருடைய உடலை தேடி எடுத்திருக்காங்க. இன்னொரு 200 பேர் காணாமல் போனதா சொல்றாங்க. அவங்கள தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. மறுபடியும் மழை வந்துருச்சு, மறுபடியும் தடங்கள் வந்துச்சு. அவங்க ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கிறாங்க. அதில் நீங்க யூடியூப்ல ஒரு சின்ன குழந்தை, 1.5 வயசு குழந்தை, அந்த குழந்தைய ஒரு வீரர் நெஞ்சில துணியில கட்டிட்டு, அந்த குழந்தை அப்படியே படுத்திருக்கு. அந்த குழந்தைய துணியில கட்டி அப்படி தூக்கிட்டு வர்றார். அந்த கண்ணில் பார்க்கும்போது உண்மையிலே ஐயோ சாமி அப்படின்னு இருக்கு. இன்னொருவர் மூஞ்சி கொஞ்சம் கூட அவங்க சுழிக்கலப்பா, நான் பார்த்தேன். ஒரு புதர்ல இருந்து ஒரு ஆள் எடுக்கிறாங்க, கால் மட்டும் வெளியே வருது, தொடப்பகுதி கூட அதோட அது மட்டும் வெளியில் வருது. இன்னொருத்தர் வெளியே எடுக்கிறாங்க, உடம்பு இப்படி அதோட அந்த பொசிஷன்லயே அவரை இறந்து போயிருக்காரு. ஸோ இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. யாருக்கும் ரொம்ப இலகிய மனசு இருக்கிறவங்களுக்கு தாங்க. எனக்கே ரொம்ப இலகிய மனசு, மீசெல்லாம் பெருசே ஒழியா நான் சின்ன குழந்தை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கே தாங்க. பார்த்துக்கங்க, எங்கேயோ கிக்கின்னு யாரோ சிரிக்கிறது எனக்கு தெரியுது, இருந்தாலும் அவங்கள மன்னிச்சிடுவோம், ரைட்டா? மனிதம் சாகவில்லை, பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், இப்போ நான் வயநாடை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு சிறுவாணி அப்பர் கேம்ப். சிறுவாணி டேமுடைய அப்பர் கேம்ப்ல மேலே இந்திரா காந்தி அம்மா தங்கறதுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது கட்டி வச்ச அது அப்படியே இருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. யாராவது கெஸ்ட் எல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன சமைக்கணுமோ சமைச்சு அதுக்கு ஒரு பைசா வாங்கிக்கிறாங்க, அந்த மாதிரி. அப்போது ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் தட் அப்பர் கேம்ப். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார், குருராஜ ராவ்னு இருந்தார். அவர் இறந்து போயிட்டாரு, மைசூர்காரர். அவர் ஒரு நாள் அப்பாட்ட எங்கள் ஃபாதர்கிட்ட ஐயா இந்த மாதிரி மேலே அப்பர் கேம்ப் போகிறேன், நான் மட்டும்தான் போகிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ ஏபியில் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். அப்பா சொன்னார், இல்லைப்பா எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது, பையனை வேணால் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, ஏப்பா நீ போறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். உடனே சொன்னேன், சார் நான் எங்கே வரணும், எங்கே காத்திருக்கணும் அப்படின்னு. ஒன்று வேண்டாம் தம்பி, நீங்கள் காலையில் 5 o'clock வீட்டில் ரெடியாக இருங்க, நான் நேராக வரேன், நம்ம போகலாம். போயிட்டு நான் நைட் ஹால்ட் வி வில் ஸ்டே அட் சிறுவாணி அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு தகுந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இருக்கும்போது கரெக்டாக ஷார்ப்பாக வந்தார், என்னை கூட்டிகிட்டு போனார். வி ஹேட் ஏ டிஃபன் அட் பேரு, அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலில் காலையில் ஒரு 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் டிஃபன் எல்லாம் வாங்கி இட்லி எல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டோம். அவர் சொன்னார், நம்ம அங்கே போய் சேர்ற வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு ஆகாரம், இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். அப்புறம் போய் சேர்ந்தோன்னே நம்ம என்ன சொன்னோமோ அதை செஞ்சு தருவாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னாரு. எனக்கு அதெல்லாம் ஒரு பெருசாக தெரியல. எனக்கு நேராக சிறுவாணி டேம், அதில் தண்ணி வர்றது,
அந்த இமேஜினேஷனே இருக்கேன். அவர் பேசிட்டு வர்றதெல்லாம் எனக்கு காதில் விழலை. நான் டிரைவர் இங்கே இருக்காரு, இங்கே இருக்கார் பக்கத்தில், நான் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். வி ரீச்டு சிறுவாணி இந்த மிட் டே போகிறோம். ஒரு மணி 1:30 மணிக்கு போகிறோம். நிறைய பெண்டு அங்கே ரோடு போகும்போது நிறைய இடத்துல யானை வந்து லத்தி போட்டிருக்கு. அந்த லத்தியிலேருந்து புகை வந்துட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் நோ போட்டிருக்குன்னு அவன் சொல்கிறான். டிரைவர் சொல்கிறான், ஐயா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால் சாமி நிற்கிதுங்க, சாமியார் நிற்கிறாருங்கய்யா அப்படிங்கிறான். அவங்களுக்கெல்லாம் சகஜம், சாமியார்னு பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா செம்மண்ணில் புரண்டு எந்திரிச்சு வரும்போது அது சாமியார் கலரில் இருக்கும், அதனால சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஒன்றும் வரல, யானை வரல, பூனை வரல, ஒன்றும் வரல. நாங்கள் போகிறோம், ரீச் ஆகிறோம். ஒரு 1:30 மணி 2 மணிக்கு ரீச் ஆகி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணிக்கு ரிலாக்ஸாக வெளியே வந்து உட்காரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்படின்னு சத்தம் கேட்குது. அப்படின்னு சத்தம் கேட்டோன்னே அந்த கார்டனர், அந்த இவன் வாட்ச்மேன் குடுகுடுன்னு ஒடியாரான். ஐயா அவர் வந்திருக்காருங்கய்யா அப்படிங்கிறான். அவர் குருராஜராவ் வந்துட்டு எவரியா அப்படிங்கிறார். ஐயா அவர் வந்திருக்காருங்க. அவர் சொல்றது டைகர், புலி. அவர் தான் அப்படி சவுண்டு கொடுப்பாரான். நம்மளுக்கா எப்படி இருக்கும், உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. நான் சொன்னேன், நம்ம உள்ள போய் உட்காந்துக்கலாம் சார் அப்படின்னு. பார்க்கலாம் இருங்க, இவன் சொல்றான் வரட்டும் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு அவரும் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்க. அந்த ஒலி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வருது. உருவா 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 அப்படின்னு உருமுறை சத்தம். திடீர்னு சத்தம் நின்று போகுது. நின்று உடனே அவன் மறுபடியும் வந்துட்டான். ஐயா பக்கத்தில் வந்துச்சிங்கய்யா அப்படிங்கிறான். டேய் எப்படா தெரியணும்னு, இல்லை அது ஒரு இடத்துல இருந்து நம்மளை வாட்ச் பண்ணுதுங்கய்யா. ஏன்னா அவன் அதே பழக்கம், அங்கேயே இருக்கிறவன். அவனுக்கு தெரியும் எவ்ரி மூமெண்ட் எவ்ரி அனிமல் தெரியும். எங்கேயோ நின்று வாட்ச் பண்ணுறாருங்கய்யா, நம்ம உள்ளே வந்துடலாங்க அப்படின்னு. சரி நாங்கள் எந்திரிச்சு உள்ளே வரோம். உள்ளே வந்து ஜன்னல் சாத்திட்டு, ஜன்னல் மட்டும் சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஹோல்ஸில் வச்சு பார்க்குறோம். யூ டோன்ட் பிலீவ், ஈவன் நவ் ஐ டோன்ட் பிலீவ். என் கண்ணை என்னால் நம்ப முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி நீளத்துக்கு நல்ல ஜெய்ஜாண்டிகா ஒருத்தர் அப்படியே நடந்து வர்றார். புலி நடந்து வர்றார். நடந்தோடனே சொல்கிறான், ஐயா ஒன்றும் அது வந்து இப்போ ஸ்மெல் பண்ணிட்டு வருது, நம்ம உட்கார்ந்த இடத்துல வந்து ஸ்மெல் பண்ண போகுது பாருங்கன்னு சொல்ல நாங்கள் உட்கார்ந்த டேபிள்கிட்ட வந்து அப்படியே மோந்து பார்த்து, அப்படியே ஜன்னல், நாங்கள் பார்த்துட்டு இருக்க ஜன்னல் கிட்ட வந்து நிற்கிது. அப்போ அவன் சொல்கிறான், ஒன்றும் பேசாது, அப்படியே இருங்க அப்படியே வந்து ஜன்னலை அடிக்குது. ஒரு அடி, டப்புன்னு ஒரு சத்தம். இன்னொரு அடி அடிக்குது, டப்புன்னு ஒரு சத்தம் காலில். அதாவது உள்ளே இருக்கவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு பண்ணான். அப்புறம் நாங்கள் உள்ளே உட்காந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சவுண்டு நின்று போயிடுது. சவுண்டு நின்று போனோடனே சொல்கிறான், ஐயா போயிடுச்சிங்க, வாங்க போகலாம். எப்படிப்பா அவனுக்கு தெரியுது அப்படின்னு. இல்லை அதனுடைய ஸ்மெல்லு, அதனுடைய புலியினுடைய ஸ்மெல்லு இப்போ இல்லை. நம்ம வந்து ஊதுபத்தி பற்ற வச்சா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப தூரத்தில் வரும், அது கிட்ட போக அடர்த்தியாக இருக்கும், கிட்ட போனால் தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்மெல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்க்குறோம், எதுவும் இல்லை. அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிடும்போது எங்களுது வந்து ஒரே டெரஸ் தான், பெரிய மாடியெல்லாம் கிடையாது. திடும்னு மேலே நடக்கிற சுத்தம். அப்புறம் எங்கள் காட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த பையனை காட்டு போட்டு படுத்துருக்கான். அவன் எந்திரிச்சு இப்படி உட்காந்துட்டு அப்படிங்கிறான். என்னப்பா அப்படின்னா, மேலே நடக்குதுங்க அப்படிங்கிறான். மேலே நடக்குதுங்கிறான். அவர் குருராஜா வந்துச்சுட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க பேசாமல் இருங்க பார்க்கலாம், அதெல்லாம் உள்ளெல்லாம் வராது அப்படின்னு அவர் நம்ம தைரியம் சொன்னாலும் அவர் நடுங்குறாரு. அவரு கை காலெல்லாம் ஆடுது. ஆனால் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர் நிறைய நம்பி ஆளுலாம் இருக்காங்க, நமக்கு நான் ஒருத்தனேன். அவர் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சவுண்டு கம்மியாகிடுது. இப்போ காலையில் கீச்சு பூச்சின்னு சத்தம், குருவி அது இதெல்லாம் வருது. எல்லாம் எழுந்திரிச்சு வந்தோம். டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். டீ போட்டு கொண்டு வந்து, என்ன ராமன் அப்படின்னு கேட்டா, ஐயா நீங்கள் நம்ப மாட்டீங்கய்யா, மேலே வந்து பாருங்க அப்படின்னு. மேலே வந்து பார்த்தா பூரா ஆய் போய் வச்சிருக்குது. ஆய் போய் வச்சிருக்க, தண்ணி ஊற்றி அவன் கழுவி விட்டு வந்திருக்கான் பாருங்க. இதுதான் இப்போ என்னன்னா, இதை மோப்பம் முடிச்சுட்டு நிறைய வருங்க அப்படின்னா, நாங்கள் மத்தியானம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னோம். சொன்னோடனே அவன் சொன்னான், இல்லைங்கய்யா வந்தீங்க 2 சாமியாரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு
அந்த அப்பர்களுக்கு மேலே வந்து ஒரு ஒரு விஞ்ச் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த விஞ்சில் வந்து கீழே அப்படி இறங்கி அப்படி மேலே போவாங்க. அந்த விஞ்ச் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த விஞ்ச் வந்து ரொம்ப சேஃப்டி, யாரும் வந்து அட்டாக் பண்ண முடியாது. அது மாதிரி கூண்டு மாதிரி இருக்கும். அதில் ஏர் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த விஞ்ச் எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட். அந்த விஞ்சில் அப்படியே கொஞ்ச தூரம் போனோன்னு காட்டுக்குள்ளே போனோன்னு அப்படியே நிற்கிது. பார்த்தா கீழே பள்ளத்தாக்கில் அருமையாக மேய்ஞ்சிட்டு இருக்காங்க எலிஃபென்ட்ஸ். அருமையாக மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சண்டை இல்லை, ஒரு சச்சரவு இல்லை. ஒரு சண்டை இல்லை, ஒரு சச்சரவு இல்லை. நேற்று நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், ரொம்ப வரவேற்பு இருந்தது. என்ன கவிதை அப்படின்னு சொன்னால், 6 அடி நிலத்தில் அமிழ்பவன் 6 அடி நிலத்தில் அமிழ்பவன் 100 அடி நிலத்துக்காக சண்டையிடுகிறான் அப்படின்னு போட்டிருந்தேன். நம்ம வீட்டில் காம்பவுண்ட் இப்படி தள்ளி கட்டினா, அப்படி தள்ளி கட்டினா 1 அடி 2 அடி, அதுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான். இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50-60 யானை. நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப உயரத்துலேருந்து பார்க்குறோம், அது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. அது பாட்டுக்கு சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு வந்து அந்த யானைகளுக்குள்ள ஒரு மனித நேயம் அங்கே பார்த்தேன். என்னன்னா, ஒரு யானையோட குட்டிய இன்னொரு யானை அரவணைச்சிட்டு போகுது. ஒரு குட்டி தனியாக போகுது, அந்த குட்டியோட அம்மா அங்கே நிற்குது அப்படின்னா, இது போய் இழுத்துட்டு வந்து அந்த அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குது. நம்ம ரோட்டில் போகும்போது குழந்தை தனியாக இருந்தோன்னா பிடிச்சி கொண்டே அவங்க அம்மாட்ட விடுற மாதிரி அந்த வேலையை அந்த யானை செய்து. யார் சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தது? எஸ்பிபி ஒரு இடத்துல பேசுவார், கடவுள் எங்கேயா இருக்கான்? எங்கே இல்லை, இங்கே தான் இருக்கான். இதை நம்ம பார்க்கலன்னா நமக்கு நோய் வந்துடும்யா அப்படின்னு ஒரு ஸ்பீச்சில் சொல்லுவார். எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு. நம்ம வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, அது கடவுள் இருக்கிறத பார்க்கறதில்ல. கடவுள் எங்கே இல்லையோ அங்கே நம்ம திரள போகிறோம். அவரு கருவறையிலிருந்து தாங்க முடியாத வெப்பத்தில் வந்து வெளியே நின்று காற்று வாங்கிட்டு இருக்கும்போது நாம கருவறையில் போய் தொழுகின்றோம்னு சொல்லி வைரமுத்து இடத்துல எழுதுவார். அங்கேயும் கடவுள் இருக்கார். அதே மாதிரி ஒரு சாமியார் வராரு கிராமத்துக்கு. வரும்போது பாழடைஞ்ச கோயில் வாசப்படியில் உட்கார்றாரு. மனிதம் சாகவில்லை, அதான் மனிதம் சாகவில்லை. வந்து உட்கார்றாரு. அப்போ அந்த பக்கம் வந்தவங்க 2 நீ யாருன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கோயில் பூசாரிங்க. மூஞ்செல்லாம் அப்படி ஜக 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 ஜகன்னு மின்னுது, உடம்பெல்லாம் அப்படி பொன் நிறத்தில் இருக்கு. அவனை பார்த்தா ஒரு சாதாரண ஆள் மாதிரி தெரியல. அப்போ அந்த பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு பூஜை பண்ண தெரியுமா அப்படின்னாங்க. தெரியுமையா அப்படின்னோடனே, பாரு இதுதான் கோயில், இந்த சாவி, உள்ள சாமி இருக்கு, நாங்கள் நாளைக்கு காலையில் வரும்போது இந்த கோயிலை சுத்தம் பண்ணி பூஜைகளுக்கு ரெடியாக வை அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க. தே கேனாட் பிலீவ் த டெம்பிள் வாஸ் கம்ப்ளீட்லி பியூரிஃபைடு, கம்ப்ளீட்லி கிளீன்டு. பளிர்னு இருக்கு டெம்பிள். இவங்க வர்ற இடமெல்லாம் தூசியாக இருந்தது, எதுவுமே இல்லை, அழகாக இருக்குது. முன்னால் கோலம் போட்டிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. அவர் முன்னால் வந்து இவங்களுக்காக காத்திருக்காரு. வந்தோடனே இவங்க அதிசயத்துக்கு போயிட்டு, ஐயா நல்லா இருக்கு, சரி பூஜை பண்ணலான்னு உள்ளே வந்தானா, கணீர்னு முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரை சத்தி சரவண வித்து குருவர என ஓதும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு பாட்டு கட 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 கடன்னு வருது. அதுக்கப்புறம் சிவனை பற்றி ஒரு பாட்டு பாடுறாரு. இப்படியெல்லாம் பாட்டு முடிச்சு வந்து அபிஷேகம் பண்ணான்னு உள்ளுக்குள்ள கடவுளோட மூஞ்சி ஜக ஜக ஜகன்னு சொல்லிக்குது. இத்தனை நாள் வரைக்கும் இவங்க அதை பார்க்கல. இப்போ பார்த்தோன்னா அவங்க மகிழ்ந்து போயிடுறாங்க. மனிதம் சாகவில்லை. ஒரு மனிதனுக்கு இடம் கொடுக்குறாங்க. அது வந்து கடவுள் எங்கே இருக்கான்னு கேட்ட கேள்வி. எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அடுத்த இந்த ஆளுக்கு ஒரு மேரேஜ் ஆகுது. அந்த மேரேஜ் இவருக்கு பக்கத்தில் ஒரு வீடு கொடுக்குறாங்க. ஒரு நாள் இந்த பூசாரியும் அந்த பெண்ணும் ரொம்ப கிட்டத்துக்கு வந்து கோயிலில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்துட்டு போய், பூசாரி பாருங்க இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்ல போய் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ பூசாரிகிட்ட கேட்கும்போது பூசாரி ஒரே கேள்வி கேட்குறான், ஐயா நான் கிளம்புறேன், ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்டு போகிறேன். எந்த இடத்தில் கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள், அந்த இடத்தில் நாங்கள் 2 பேரும் போய் உட்கார்ந்துக்கிறோங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க சாதாரண ஜனங்கள் அதெல்லாம் பேச வேண்டாப்பா நீ கிளம்புன்னு கிளம்பி கொஞ்ச தூரம் போன மாதிரி பழையபடி அந்த கோயில் பால் அடைஞ்சு போகுது. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க 2 பேரையும் ஆத்தங்கரையில் பார்க்குறாங்க. எல்லாம் காலில் போய் விழுகிறாங்க. மறுபடியும் நீங்கள் வந்தாங்க. மறுபடியும் வந்த உடனே அந்த கோயில் திறந்து, கதவை திறந்து அவர் உள்ளே போகிறாரு. அந்த அம்மா பின்னால் போகுது. அடுத்த நிமிஷம் 2 பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. இறைவன் வந்து இவங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போனதாக ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். ஆக இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்.
இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் மனிதம் இருக்கிறது. இப்ப இந்த வயநாடு சம்பவத்தை இப்ப நான் பேசினேன்னா அது கொஞ்சம் நீளமா போயிடும். இந்த வயநாடு சம்பவத்தினுடைய மனிதம் சாகவில்லை அப்படிங்கிற தலைப்பை நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.